அப்படியா? உள்ளே வந்து 2 பத்தி கொளுத்தி வை பார்க்கலாம். வாசனை நல்லா இருந்தால் வாங்கிக்கிறேன். வீட்டில் லேடீஸ் இல்லையா சார்? உள்ளே சமையல் கட்டில் வேலையாக இருக்காங்க. காயத்ரி ஊதுவத்தி பைகளோடு உள்ளே போனாள். பெரிய ஹால். 2 ஊதுவத்திகளை கொளுத்தி ஃப்ளவர் வாசனைக்கு கீழே வைத்தாள். புகை காற்று மண்டலத்தில் கலந்து வாசனையை பரப்பியது. அந்த நபர் மூச்சை இழுத்தார். வாசனை நல்லா தான் இருக்குது. பாக்கெட் என்ன விலை? ஒரு பாக்கெட் 10 ரூபா சார். ஓ சரி, பாக்கெட்டுக்கு ரேட் சொல்லிட்டே. உனக்கும் ஒரு ரேட் இருக்குமே, அதை சொல்லு. 2 பிஸ்னஸையும் முடிச்சுக்கலாம். சார் பயப்படாத, வீட்டில் யாரும் கிடையாது. காயத்ரி புன்னகைத்தாள். வீட்டில் யாரும் இல்லைன்னு எனக்கு தெரியும் சார், அதனால்தான் வந்தேன் சொன்ன காயத்ரி ஊதுவத்தி பாக்கெட்டுகள் நிரம்பிய பைகள் கையை நுழைத்து உள்ளே இருந்து இறுகிப்போன முகத்தோடு ஸ்லோ மோஷனில் கனமான அந்த ரிவால்வரை எடுத்தாள். தொடர்கதை 2. காயத்ரியின் கையில் முளைத்த துப்பாக்கியை பார்த்ததும் அந்த நபரின் கண்கள் திகிலில் திகைத்து விரிந்தன. பதற்றமாய் பின்வாங்கி நடந்து சுவருக்கு போய் முட்டிக்கொண்டு நின்றார். ஏய் ஏய், என்ன இது? புன்னகையை பெரிதாக்கிய காயத்ரி தன் கையில் இருந்த துப்பாக்கியை சுவருக்கு உயர்த்தி காட்டினாள். இது ஜி மேக் ரிவால்வர். ஜெர்மனி இதோட பிறந்த வீடு, இந்தியா புகுந்த வீடு. உள்ளே மொத்தம் 6 தோட்டா, கர்ப்பம், ஸ்பெஷல் தோட்டா. இன்னும் விவரம் வேணுமா? புண்ணியகோடி. அந்த புண்ணியகோடி இப்போது சுவருக்கு போய் அப்பிக்கொண்டார். வியர்த்து வழிந்தார். காயத்ரி சோபாவுக்கு போய் சாய்ந்து கொண்டு கால் மேல் கால் போட்டு கொண்டாள். மிஸ்டர் புண்ணியகோடி, உங்களை பெற்றவங்க ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. உங்களுக்கு பேர் வைக்கும்போது உங்கள் ஜாதகத்தை ஒரு நல்ல ஜோசியர்கிட்ட காட்டியிருக்கணும். அப்படி காட்டியிருந்தால் அந்த ஜோசியர் பார்த்துட்டு உங்கள் குழந்தைக்கு புண்ணியகோடின்னு பேர் வைக்காதீங்க, பாவம் கோடின்னு பேர் வையுங்கன்னு சொல்லியிருப்பார். ஏன்னா அந்த குழந்தை வளர்ந்து ஏகப்பட்ட பாவம் பண்ண போகுதுன்னு சொல்லியிருப்பார். புண்ணியகோடி அவஸ்தையாய் எச்சில் விழுங்கி கொண்டு காயத்ரியை பார்க்க அவள் தன் மார்பு பகுதிக்கு கையை கொண்டு பாலித்தீன் கவரில் வைத்திருந்த ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை எடுத்து புண்ணியகோடிக்கு காட்டினாள். இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யாருன்னு தெரியுதா? அவர் பார்த்துவிட்டு தெரியவில்லை என்றார். இப்படி காக்கா பார்வை பார்க்கக்கூடாது புண்ணியகோடி, நல்லா பாருங்க, கையில் வாங்கி பாருங்க. புண்ணியகோடி கைகள் நடுங்க ஃபோட்டோவை வாங்கினார். ஃபோட்டோவின் மேல் கண்களை பார்த்தார். காயத்ரி கேட்டாள், இப்போ தெரியுதா? தெரியல. நிஜமாக அந்த ஃபோட்டோவில் இருக்கிற பெண் யாருன்னு உங்களுக்கு தெரியலையா? தெரியல? மிஸ்டர் புண்ணியகோடி, பொய் சொன்னால் எனக்கு பிடிக்காது. என் கையில் இருக்கிற இந்த ரிவால்வருக்கும் பிடிக்காது. உங்களுக்கு முழுசாக 1 நிமிஷம் அவகாசம் தர்றேன். அந்த 1 நிமிஷம் முடியறதுக்குள்ளே நீங்கள் உண்மையை பேசி ஆகணும். அதாவது ஃபோட்டோவில் இருக்கிற பெண் யாருங்கிறத சொல்லணும். இல்லைன்னா இந்த ஜி மேக் ரிவால்வர் தன்னோட கர்ப்பத்தில் இருக்கிற 6 தோட்டாக்களில் ஒரு தோட்டாவை உங்கள் இதயத்துக்குள்ளே அனுப்பி வைக்கும். இப்போ கவுண்டவுன் ஆரம்பம். 59, 58, 57, 56, 55, 54. புண்ணியகோடி மௌனமாய் வியர்த்து கொண்டிருக்க காயத்ரியின் கையில் இருந்த ரிவால்வர் உயிருள்ள ஒரு 5 மாதிரி உயர்ந்து அவருடைய மார்பையே முறைத்தது. 42, 41, 40, 39, 38, 37, 36. ஏ எனக்கு நிஜமாக அந்த ஃபோட்டோவில் இருக்கிற பொண்ணு யாருன்னு தெரியாது. 29, 28, 27, 26, 25. எனக்கு தெரியாது. 21, 20, 19, 18, 17. வேண்டாம், என்னை ஒன்றும் பண்ணிடாத. 14, 13, 12, 11, 10, 9.
காயத்ரியின் கையில் இருந்த துப்பாக்கி புண்ணியகோடியின் மார்பை இப்போது தீர்க்கமாய் அளவெடுத்தது. 6, 5, 4, 3, 2. சொல்லிடுறேன். ஃபோட்டோவில் இருக்கிற பொண்ணோட பேர் பவானி. அந்த பவானி இப்போ உயிரோடு இருக்காளா? இல்லை. ஏன்? புண்ணியகோடி மௌனிக்க காயத்ரி குரலை உயர்த்தினாள். ஏன்னு கேட்டேன், காதில் விழலியா? புண்ணியகோடி பிரம்மமாய் எச்சில் விழுங்கினார். பின் விக்கி திணறும் குரலில் சொன்னார், அந்த பொண்ணு பவானி தற்கொலை பண்ணிக்கிட்டா. தற்கொலைக்கு காரணம் தெரியல. காரணத்தை நான் சொல்லட்டுமா? போன மாதம் 22ஆம் தேதி பவானி சோப்பு பவுடர் விற்கிறதுக்காக இந்த ஏரியாவுக்கு வந்தா. முதல் போனி பண்ணுறதுக்காக உங்கள் பங்களாவுக்குள்ளே நுழைஞ்சா. அன்றைக்கும் வீட்டில் நீங்கள் மட்டும்தான் இருந்தீங்க. உங்கள் மனைவி ஊருக்கு போயிருந்தாங்க. பவானி கிட்ட ஒரு அழுக்கான கர்ச்சீஃபை கொடுத்து சோப் பவுடரில் வாஷ் பண்ணி காட்ட சொன்னீங்க. அந்த அப்பாவி பொண்ணு உங்கள் பேச்சை நம்பி கர்ச்சீஃபோட குளியலறைக்கு போனான். நீங்களும் பின்னாடியே போனீங்க. அதுக்கப்புறம்? காயத்ரி சில வினாடிகள் பேச்சை நிறுத்திவிட்டு பின் தொடர்ந்தாள். 22ஆம் தேதி உங்களால் சீரழிக்கப்பட்ட அந்த பவானி ஒரு வாரம் கழித்து வீட்டில் தூக்கு போட்டுக்கிட்டு செத்து போனான். காரணம் தீரான வயிற்று வலின்னு அந்த பொண்ணு லெட்டரில் எழுதியிருந்ததாலே நீங்கள் தப்பிச்சிட்டீங்க. ஆனால் இந்த ஜிமேக் ரிவால்வர்கிட்ட இருந்து நீங்கள் தப்பிக்க முடியாது. ரிவால்வர் குபீர்னு உயர்ந்தது. புண்ணியகோடி மிரண்ட வெளிகளோடு சுற்றம் முற்றும் பார்த்தார். மெல்ல காயத்ரி சிரித்தாள். பவானியை பாழ்படுத்தியதற்காக மட்டும் நான் துப்பாக்கியோடு வரல. நீங்கள் சில சட்டவிரோதமான காரியங்களை கூட போலீஸ் டிபார்ட்மெண்ட்டின் ஆசீர்வாதத்தோடு பண்ணுறதா ஒரு தகவல். அதுக்காகவும் வந்திருக்கேன். புத்திசாலியான வக்கீல்களை வச்சுக்கிட்டு எல்லா கேஸுகளையும் பாப்கார்ன் மாதிரி ஊதிட்டாலும் இன்றைக்கி நான் கொடுக்க போகிற ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நீங்கள் தலை வணங்கியே ஆகணும். காயத்ரி சொல்லி கொண்டிருந்த போதே ஹாலின் மூலையில் இருந்த டெலிஃபோன் குரல் கொடுத்தது. காயத்ரி டெலிஃபோனை ஒரு அரை பார்வை பார்த்துவிட்டு புண்ணியகோடியிடம் கேட்டாள், யார் இப்போ டெலிஃபோனில்? தெரியல. ஊருக்கு போயிருக்கிற உங்கள் மனைவியா அல்லது ஊர் பேர் தெரியாத மனைவிகளில் ஒருத்தியா? புண்ணியகோடி மௌனமாய் இருக்க காயத்ரி தன் தோள்களை குலுக்கினாள். ஓகே, ஃபோன் யார் பண்ணினா என்ன? அது உங்களுக்கு கடைசி ஃபோன் காலாக போய் பேசுங்க. என்னை பற்றியோ இங்கே இருக்கிற சூழ்நிலையை பற்றியோ எதுவும் பேசக்கூடாது. பொதுவாக பேசிட்டு ஒரு நிமிஷத்துக்குள்ளே ரிசீவரை வச்சிடணும். புண்ணியகோடி தயக்கமாய் சில வினாடிகள் நின்றுவிட்டு பின் மெதுவாய் போய் ரிசீவரை எடுத்தார். ஈனஸ்வரத்தில் குரல் கொடுத்தார். ஹலோ, யார்? புண்ணியகோடியா? நான் ஆடிட்டர் சீதாராமன் பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். ஐடி ஆஃபீஸிலிருந்து எனக்கு ஒரு தகவல் வந்தது. உங்கள் வீட்டை ரெய்ட் பண்ண ஒரு ஸ்குவாட் இப்போது வந்துட்டுருக்காங்களாம். ஃப்ளையிங் ஸ்குவாட். நீங்கள் பேங்க் லாக்கரில் சாவிகளை எல்லாம் ஏதாவது ஒரு இடத்துல மறைச்சி வச்சிடுறது நல்லது. லாக்கரில் சாவிகள் அவங்க கைக்கு கிடைக்கக்கூடாது. சரி சார், டென்ஷன் வேண்டாம். அவங்க என்ன கேள்வி கேட்டாலும் ஆடிட்டர்கிட்ட கேட்டுக்கங்கன்னு சொல்லிடுங்க. சரி சார். பேசிகிட்டு இருக்க நேரம் இல்லை. எந்த வினாடியும் ஃப்ளையிங் ஸ்குவாட் உங்கள் வீட்டு காலிங் பெல்லை அலற வைக்கலாம். போய் லாக்கரில் சாவிகளை பதுக்குங்க. ரிசீவரை மறுமுனையில் ஆடிட்டர் வைத்துவிட புண்ணியகோடியின் மனசுக்குள் சின்னதாய் ஒரு நம்பிக்கை துளிர்விட்டது. இன்னும் சில நிமிஷங்களை கழித்து விட்டால் போதும், உயிர் விளைத்து விடலாம். காயத்ரி துப்பாக்கியும் கையுமாய் நேர்பார்வை பார்த்தாள். ஃபோனில் யார்? ஆடிட்டர். என்ன சொன்னார்? கம்பெனி பேலன்ஸ் ஷீட்டு ரெடி ஆகிடுச்சுன்னு கேட்டார். அடுத்த ஜென்மத்தில் ரெடி ஆகிடும்னு சொல்ல வேண்டியது தானே? புண்ணியகோடி அப்படியே மண்டியிட்டு உட்கார்ந்து காயத்ரியை பார்த்து கும்பிட்டார். என்னை ஒன்றும் பண்ணிடாதம்மா. நான் பண்ணின தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தவறு பண்ணினவனை மன்னிக்கலாம், தப்பு பண்ணினவனை மன்னிக்க முடியாது, மன்னிக்கவும் கூடாது. இது என் பாலிசி. புண்ணியகோடி அவளிடம் பேசி கொண்டிருந்தாலும் வெளியே ஏதாவது வாகன சத்தம் கேட்கிறதா என்பதில் தீவிரமாய் இருந்தார். காயத்ரி இரண்டி முன்னால் வந்தாள்.
இதுதான் என்னோட ஜட்ஜ்மெண்ட். ஒரு அப்பாவி பெண்ணின் வாழ்க்கைக்கு அவசரமாக முற்றுப்புள்ளி வச்ச உனக்கு இந்த தோட்டாக்கள் பரிசாக கொடுக்கப்படுது. காயத்ரியின் கைவிரல் ட்ரிகரில் பதிந்தது, வளைத்தது. வேண்டாம் மிஸ்டர் புண்ணியகோடி, அடுத்த ஜென்மத்திலாவது புண்ணியம் செய்ய கற்றுக்கொள்ளுங்க. ட்ரிகரை சுண்டினாள் காயத்ரி.